ஒரு வடிவேல் ஜோக்ல வரும். வடிவேல் வந்து ஒரு கிரிக்கெட் டீமுக்கு ஆள் சேர்த்திட்டு இருப்பார். அந்த நேரத்துல அவர் ஆட்கள் பத்தாத நேரத்துல அவர் கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரனை பார்ப்பாரு. அவன் தேங்காய் உடைக்கும் போது கரெக்டா ஓடி போய் பொறுக்கிறான். இதைய பார்த்த வடிவேலு இவனை நம்ம கிரிக்கெட் டீமுக்கு சேர்த்துக்கலாம், இவன் நல்லா பால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இணைச்சிட்டு அந்த கிரிக்கெட் மைதானத்துக்கு அவருக்கு வேணுங்கிற கிளவுஸ் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவன் சரியா விளையாடுமான்னு பார்த்தா அவன் என்ன பண்றான், பிச்சை எடுக்கிறான். அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்கிறான். அதுபோல நம்ம தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல் சூழலும் அந்த மாதிரி மாறி இருக்கு. நம்ம தமிழக இளைஞர் விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர், நல்லா நடிக்கிறாரு, ஒரு விரல் புரட்சியன்னு பாட்டெல்லாம் பாடுறாரு, ஆள போறான் தமிழன்னு வீடியோ எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து மயங்கி இன்னைக்கு அவரை ஒரு தலைவனா ஏத்துக்கிட்டு அவரை நம்பி ஒரு அரசியல் கட்சியை கட்டமைச்சு அப்படி பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு, அவர் அரசியலா பண்றாரு, மறுபடியும் அதே மாதிரி சினிமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி அந்த பிச்சைக்கான வந்து எப்படி கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் பிச்சை எடுத்தானோ அதே மாதிரி விஜய் வந்து இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல நடிகர் இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க ஒரு தலைவரா வாங்கன்னு சொல்லி மக்கள் அழைச்சிட்டு வந்தா அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு வீட்டுல போய் உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து நடிச்சு காட்டுறாரு. இப்படியே பாவமா பேசுறதும் அப்ப இப்படி திரும்பி சிஎம் சார் அப்படிங்கிறதும் இன்னொரு பஞ்ச் டைலாக் தான், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லி பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன நம்ம பசங்க போட்டாங்க. அது ஒண்ணுதான் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு, இன்னும் ஒரு நல்ல பினிஷிங்கா வந்திருக்கும். அவருக்கு அதுதான் தெரியும், அவரால் அதான் செய்ய முடியும். அவரால் நல்ல நடிகனை கூட்டிட்டு வந்து நீ வந்து கட்சி தலைவனா உன்னுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் அவன்கிட்ட நீ ஒப்படைச்சின்னா அவன் இப்படிதான் பண்ணுவான். தமிழக இளைஞர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறது ஒண்ணுதான், ஒரு நல்ல நடிகனால ஒரு நல்ல மருத்துவனா மருத்துவ சிகிச்சையை செய்ய முடியாது. ஒரு நல்ல நடிகனால எப்படி ஒரு வீடை நல்லபடியா ஒரு வீடை கெட்ட முடியாதோ, ஒருவேளை அவன் கெட்டுனா அந்த வீடு எவ்வளவு கேவலமா இருக்குமோ, அது போலதான் வெறும் ஒரு நடிகனால மக்கள் தலைவனாவோ மக்கள் விரும்பக்கூடிய ஒரு அரசியல்வாதியாவோ ஒரு முதலமைச்சர் எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதியெல்லாம் விட்டுருங்க, ஒரு தலைவனா மக்கள் பிரதிநிதியா மாற முடியாது அப்படிங்கிறத உணருங்க.